ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து ஆகஸ்ட் 7க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இதுல நம்மளோட வினேஷ் போகாட் அவங்க வந்து விரிஸ்லிங்ல கோல்டு வின் பண்ணியிருக்காங்கங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ரௌடஸ்ட் மொமெண்ட். ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்ல போட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் தடுமாறுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஃப்ரம் ஹோப் டு டெஸ்பேர் அப்படின்னு இருக்கு. அதாவது நம்பிக்கையில இருந்து ரொம்ப மனக்கசப்புக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. யாரு? பங்களாதேஷோட பிஎம் பத்தின ஒரு ஆர்டிக்கல். அப்புறம் ஹீலிங் அ நேஷன். ஸோ நம்ம கமலா ஹாரிஸ் வந்து லேட்டா என்ட்ரி கொடுத்திருந்ததுதான் அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் எலெக்ஷனை பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குங்க. அடுத்து அப்போசிஷன் ஆஃபர்ஸ் ஃபுல் பேக்கிங் டு கவர்மெண்ட் இன் ஃபேசிங் பங்களாதேஷ் சேலஞ்ச் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போசிஷன் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதா, ஃபுல் பேக்கிங் அப்படின்னா ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியா பிளாக் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் 18% ஜிஎஸ்டி ஆன் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரீமியத்தோட 18% ஜிஎஸ்டி வேற நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றதான் இப்ப ஜாபுக்காண்டி கவர்மெண்ட் கொண்டு வர போற ஸ்கீம்ங்க. ஃபுட் காஸ்ட் ஹிட் 11 month பீக் இன் ஜூலை ஆன் பிரைசியர் வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் ஜாஸ்தி விலை இருக்கோ அதெல்லாம் இன்னும் காஸ்ட்லியரா இருக்கு, பிரைஸ் வந்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபோசிஸ் மேல ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இவ்வளவு ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேணாம், அதை கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணதா சொல்லவே இல்லை, ரிவைஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஹிண்டல்கோவோட ஃபார்மர் டைரக்டர், முன்னாள் டைரக்டரை கிராஃப்ட் சார்ஜஸ்ல, கிராஃப்ட்னா ஏதோ ஒரு ஆபீசருக்கு வந்து இல்ல அந்த வேலையை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சன்மானம் நம்ம கொடுத்திருப்போம், சோ பிரைப் மாதிரி. சோ அந்த சார்ஜஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஜிஎஸ்டி டியூஸ் காண்டி 10 இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் அப்படின்னா ஒரு ஆக்ஷனுமே, ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க, இல்ல ஒரு டிஃபெக்ட் இருந்திருக்கும், அதுக்கு எந்த ஆக்ஷனுமே அந்த கம்பெனி எடுத்திருக்காது, இல்ல ப்ராப்பர் ரீசன் கொடுத்திருக்காது. அதுதான் வந்து உங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸா இருக்கும். நீரஜ் நெயில்ஸ் குவாலிஃபிகேஷன் வித் இஸ் ஃபர்ஸ்ட் த்ரோ அப்படின்னு சொல்றாங்க. நெயில்ஸ் அப்படின்னா அவர் குவாலிஃபை ஆகுறத அந்த இடத்துல உறுதிப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு இருக்கும். அடுத்து இன்னையோட வேர்ட் ஆஃப் த டே வந்து என்னதுன்னா லெத்தாஜிக். லெத்தாஜிக்னா அன்எனர்ஜெட்டிக் அப்படின்னு அர்த்தம்.